சிலதெல்லாம் நம்ம ஞானத்தோடு செயல்படும். அப்ப நீங்க எவ்வளவு பாஸ்டர்? நான் சொன்னேன் இந்த ஸ்பீட்ல போவேன். பாஸ்டர் உண்மையை சொல்லிட்டா ஒண்ணு சொல்லுங்க பாஸ்டர். நான் என் வாழ்க்கையில பார்த்தது 2024 தான் ஸ்பீடா போச்சு அப்படின்னு. உங்ககிட்ட சொன்ன தப்புதான், அனுப்பிச்சிருங்க. புரியுதா உங்களுக்கு? 2024 தான் இருக்கிறதுலயே. அப்போ நான் அந்த வருஷம் போன வருஷம் முடியல ஜோமன் ஆண்டவரே, கொள்ளை நோய் ஸ்பீடா போகுது, பரவுது, வியாதி ஸ்பீடா பரவுது, கலிபோர்னியால தீ ஸ்பீடா பரவுது. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு கர்த்தர் எதை செஞ்சாலும் பேசுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பக்கத்துல பாருங்க, கர்த்தர் செய்வார். அவர் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியும். எதை வேணாலும் செய்ய. நம்புறீங்களா? 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 அப்ப இந்த வருஷம் என்ன செய்ய போறார்? ஒண்ணு, சகலத்தையும் திரும்பி தரப்போகிறார். எப்படி? சகலத்தையும். கையை உயர்த்தி, ஆண்டவர் சகலத்தையும் எனக்கு திரும்பி தருகிறார். ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க நீங்க. யோவான் 12வது அதிகாரம், அது 24வது வசனம். யோவான் 12:24. செத்ததையாக மிகுந்த பலன் கொடுக்கும். கை உயர்த்தி சொல்லுங்க, மிகுந்த பலன். மிகுந்த பலன். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லணும், மிகுந்த பலன். மிகுந்த பலன். ஜபத்தோடு சொல்லுங்க, மிகுந்த பலன். மிகுந்த பலன். பெரிய பலனை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். சொல்லுங்க, மிகுந்த பலன். மிகுந்த பலன். இந்த உலகத்துல ரெண்டு காரியங்களா ஒரு காரியத்தை நான் பிரிக்கிறேன். எப்படி? ஒரு காரியத்தை ரெண்டா பிரிக்கிறேன். ஒண்ணு நிலையானவைகள். ஒண்ணு என்ன? நிலையானவை. இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், இப்ப நீங்க ஒரு 2 நிமிஷம் என்கிட்ட பேசணும். ஒண்ணு என்னது? நிலையானவைகள். இன்னொன்னு நிலையற்றவை. பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிறீங்க? பரவாயில்ல. ஒண்ணு பெர்மனன்ட், இன்னொன்னு டெம்பரவரி. நிலையானது ஒண்ணு, நிலையற்றது. அப்போ இந்த உலகத்துல நான் ஒண்ணு சொல்லுவேன், அப்படின்னா நிலையானதை இழந்து, எப்படி நிலையற்றத பிடிக்கிறது வேஸ்ட். எப்படி? பெர்மனன்ட்டை இழந்துட்டு டெம்பரவரிய பிடிக்கிறது உலகத்துல வேஸ்ட். ஆனா அதுவே டெம்பரவரி இழந்துட்டு, புரியுதா? 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 ஜெபிக்கிறவங்களுக்கு புரியுதா? ஆராதிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, புரியுதா? உபவாசம் பண்ற சிலர் இருக்கிறீங்க, புரியுதா? ஒரு காரியத்துக்கு ரொம்ப நாள் காத்திருந்தவங்க இருக்கிறீங்க, புரியுதா உங்களுக்கு? டெம்பரவரியான இழந்துட்டு நிரந்தரமானவைகளை பிடிக்கலாம். இன்னைக்கு ஒன்று சொல்றேன், நீங்க சத்தமாகவே சொல்லணும். இதுவரைக்கும் நீங்க இழந்ததெல்லாம் எதுக்கு தெரியுமா? மிகுந்த பலனை பெறும்படிக்கு. 2024 இழந்ததெல்லாம் எதுக்கு தெரியுமா? மிகுந்த பலனை பெறும்படிக்கு ஆண்டவர் உனக்கு அந்த பலனை, எனக்கு மிகுந்த பலனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு வல்லமையான ஜெபத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க, கை உயர்த்துங்க. ஒரு வல்லமையான ஜெபம். 2 கையை உயர்த்தினாலும் பிரச்சனை கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் இழந்ததற்கு நான் நன்றி சொல்றேன். ஏண்டா நான் இழந்தது மிகுந்த பலனை பெறும்படிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஆசீர்வாதங்கள் இழந்திருப்பீங்க தெரியுமா? அது ஆண்டவர் இந்த வருஷம் பெர்மனன்ட் பிளெஸிங்கா மாத்த போறார். ஆமென். ஐயோ, புரியல சிலவங்களுக்கு புரியல. சில நபர்கள் இழந்தீங்க தெரியுமா? எல்லாம் சும்மா ஜால்ரா அடிக்கிற நபர்கள். கர்த்தர் சொல்றார், இந்த வருஷம் உனக்குன்னு சில ரியல். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆரோக்கியத்தை தந்திருக்கலாம். கர்த்தர் ஆரோக்கியத்தை தருகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நினைச்சா, ஐயோ மெல்ல மெல்ல, ஆண்டவர் நினைச்சா எனக்கு எதை வேணாலும் செய்ய முடியும். எதை வேணாலும் செய்ய முடியும். ஆவிக்குரிய பிள்ளைகள், உங்களுக்கு சொல்றேன், நீங்க இழந்தது எல்லாம் இந்த வருஷம் திருப்பி பெறும்படிக்கு
ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ற மிகுந்த பலனை பெறும்படிக்கு நாங்கள் ஒன்னு இருக்கிறோம், ஒன்னு நினைக்கிறோம். என்னன்னா, அழைத்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படிக்கு எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை செய்ய கர்த்தர் என்னை கொண்டு போகிற நாள் வரைக்கும் நான் எதையும் நிறுத்த மாட்டேன். கர்த்தர் எனக்கு இதனால் என்ன பலன் கொடுக்கிறார் தெரியுமா? எனக்கு மிகுந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை மட்டும் நான் நினைவில் வைக்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இழந்ததுக்கு நன்றி சிஸ்டர். இழந்ததுக்கு நன்றி சிஸ்டர். நல்லா சொல்லுங்க. சாத்தான் என்ன தெரியுமா நினைப்பான்? உன்னை இழக்க வச்சு உன்னை அழ வைப்பான். இயேசு சொல்றாரு, இழந்ததே நல்லதுக்கு தான். பேசுங்க பேசுங்க பேசுங்க. இழந்ததே நல்லதுக்கு தான். ஏன்னா அது விட்டு போனாதான் நீ அடுத்த. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இன்னொரு வாட்டி கூட அந்த வார்த்தையை சொன்னா, இழந்தது. இது ஒரு வல்லமையான வார்த்தை. நான் இழந்தது. இந்த மாதிரி இருதயம் தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வரும். வேற எவனுக்கு இந்த வார்த்தை சொல்றதுக்கு வராது. நான் இழந்தது நல்லது.